எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். இன்றைக்கி ஒரு முக்கியமான டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது காய்ச்சல் அப்படிங்கிறது பொதுவாக நீங்கள் கேள்விப்பட்ட வரைக்கும் 2-3 நாள்லேருந்து ஒரு 5-6 நாள் வரைக்கும் இருக்கும். ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பேஷண்ட்டுக்கு காய்ச்சல் அப்படிங்கிறது மாதக்கணக்கில் இருக்குது. கிட்டத்தட்ட 2 மாதங்களுக்கும் மேலாக காய்ச்சல் அப்படிங்கிறது ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்குது. அவருக்கு சர்க்கரை நோயும் இருக்குது, ரத்த கொதிப்பும் இருக்குது, 15 வருஷமாக இருக்குது. அதுக்கு மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்காப்புல. சர்க்கரையை குறைக்கிறதுக்கான மருந்துகள், பிபியை குறைக்கிறதுக்கான மருந்துகள், அது ஒரு பக்கம் ரெகுலராக போயிட்டு தான் இருக்குது. சரி, இந்த காய்ச்சலோடு சேர்ந்து வேறு ஏதாவது அறிகுறி இருக்கான்னு கேட்டால் கொஞ்சம் தலைவலிகள், லோ கிரேட் ஹெட்டேக்கு டெய்லியுமே இருக்குது. உடல் வலி அப்படின்னு எதுவும் கிடையாது. தோள்களில் ஏதாவது தடிப்புகள், புள்ளி புள்ளியாக கொப்பளங்கள், ரேஷஸ் எதுவுமே கிடையாது. ஜாயிண்ட் பெயின் ஏதாவது வலி இருக்கா, எந்த ஜாயிண்ட்லேயும் வலி, ஆர்த்ராலஜியாக கிடையாது. பட் கிட்டத்தட்ட ஒரு 40 வருடங்களுக்கு முன்னாடி டிபி அப்படின்னு சொல்லக்கூடிய காசநோய் பாசிட்டிவாக இருந்திருக்கு. அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் ஃபுல்லாகவே எடுத்துக்கிட்டாரு. இப்போ 60 வயசு. 40 வருஷத்துக்கு முன்னாடி 20 வயசில் டிபி டயக்னோஸ் பண்ணப்பட்டு அதுக்குரிய முழு ட்ரீட்மெண்ட் எடுத்து அதை பற்றி பிரச்சனையே இல்லை, அது பூரணமாக குணமாயிடுச்சு. ஆக இப்போ இந்த மாதிரி 2 மாதத்துக்கு மேலே காய்ச்சல் இருக்கும்போது முதல்ல கேட்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த 2 மாதத்தளவில் என்ன நடந்துச்சு. அதாவது ஃபஸ்ட்டு காய்ச்சல் வந்திருக்கு. வழக்கமாக போகிற டாக்டர்கிட்ட போயிருக்காங்க. அவங்க காய்ச்சலுக்கு உண்டான பேராசிட்டமால் மாத்திரைகளும் வயிறு அல்சர் வராமல் இருக்கக்கூடிய மாத்திரைகளை கொடுத்து அமிச்சாச்சு. 3 நாள் கழித்து ஃபீவர் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்குது, குறையவே இல்லை. பேராசிட்டமால் போட்டு குறையலை அப்படின்னு பேஷண்ட் வரும்போது அந்த டாக்டர் என்ன பண்ணுறாருன்னா, வழக்கமாக நம்ம மிஸ் பண்ணக்கூடிய டெஸ்ட்டுகள், தொற்று நோய்கள் ஏதாவது இருக்கான்னு பார்க்குறதுக்காக டைஃபாய்டு, மலேரியா, லெப்டோஸ்பைரா, டைஃபஸ் போன்ற கிருமிகளுக்கான டெஸ்ட் எடுத்து பார்க்குறாங்க. இதில் டைஃபாய்டுக்கான இந்த வீல் ஃபெலிக்ஸ் ரியாக்ஷன் சொல்லுவோம், அந்த டெஸ்ட் பாசிட்டிவாக வருது. ஆனால் இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இந்த டைஃபாய்டு டெஸ்ட் எடுக்கப்படுவோம். அதில் நிறைய டைம் பாசிட்டிவ் அப்படிங்கிற மாதிரிலாம் வரும். டைஃபாய்டு பாசிட்டிவ் அப்படின்னு வந்ததுனால டாக்ஸிசைக்ளின் 100 mg காலையில் 1 நைட் 1 கூட பேராசிட்டமால் மாத்திரை காய்ச்சல் குறைக்கிறதுக்கு அப்படிங்கிற வகையில் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணப்பட்டிருக்கு. ஆன்டிபயோட்டிக் கொடுக்கப்பட்டிருக்கு. 1 வாரம் ஆன்டிபயோட்டிக் போட்டும் கேட்கல, காய்ச்சல் குறையவே இல்லை. அடுத்து தொண்டை வலி வேற வர ஆரம்பிச்சிருக்கு. அதனால இஎன்டி டாக்டர் போய் பார்த்துருக்கிறாரு. இஎன்டி பார்க்கும்போது டான்சில்ஸ்லாம் வீங்கிருக்கு, ஃபெரஞ்சைட்டிஸ் சொல்லிட்டு தொண்டை பகுதியும் வீங்கிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தொண்டையில் இன்ஃபெக்ஷன், அலர்ஜி உண்டாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு உண்டான மாத்திரைகள் ஸ்டார்ட் பண்ணப்பட்டிருக்கு. அடுத்து லீவோஃப்ளாக்சசின் அப்படிங்கிற ஆன்டிபயோட்டிக் மருந்து ஸ்டார்ட் பண்ணப்பட்டிருக்கு, 200 mg 5 நாளைக்கு கூட ஆன்டிஹிஸ்டமின் மாத்திரைகள். ஆனா ஃபீவர் கேட்கவே இல்லை. ஆக 3 ரவுண்டு பார்த்தாச்சு. 3 ரவுண்ட்லயும் வெவ்வேறு விதமான மருந்துகள் ஒரு வாரம் கொடுத்து பார்த்தாச்சு, குறையவே கிடையாது. இப்போ கிட்டத்தட்ட 3 வாரத்துக்கு மேல இப்போ ஃபீவர் தொடர்ந்து போய்கிட்டே இருக்கு. ஃபீவர் வந்துகிட்டே இருக்கு. நிறைய டைம் இந்த மாதிரி காய்ச்சல் கண்டுபிடிக்க முடியாம இருக்கும்போது யூரினரி இன்ஃபெக்ஷன் ட்ரபிளா இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது பெரும்பாலும் டாக்டர்கள் எடுக்கக்கூடிய நெக்ஸ்ட் பாசிபிள் டயக்னோசிஸ். அதனால யூராலஜிஸ்ட்டை அனுப்புறாங்க. யூராலஜிஸ்ட் பிளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட் எல்லாமே எடுத்து பார்க்குறாரு. அதாவது ரொம்ப டிஃப்ரென்ஸ் கிடையாது, ரொம்ப மார்ஜினலாக லைட்டாக மாறுபாடு இருக்கே தவிர சிவப்பு அணுக்கள், வெள்ளை அணுக்கள் இது எல்லாமே ஒரு நார்மல் ரேஞ்சு, நார்மல் பிக்சர் தான் இருந்துச்சு. பிளட் டெஸ்ட் மறுபடியும் எடுத்து பார்க்கும்போது கிட்னி டெஸ்ட்டும் நார்மலாக இருந்துச்சு. பெருசாக யூரியா, கிரியேட்டின் இதெல்லாம் எதுவும் ரைஸ் ஆகலை. கிட்னிலாம் நார்மலாகவே இருக்குது. இப்போ என்னன்னா 3 வாரத்துக்கு மேலே ஃபீவர் இருக்கிறதுனால இவரை அட்மிட் பண்ணி இவாலுவேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. பேஷண்ட்டை அட்மிஷன் பண்ணியாச்சு ஹாஸ்பிட்டலில். செஸ்ட் எக்ஸ்ரே, இன்ஃப்ளமேட்டரி மார்க்கர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய டெஸ்ட்டும் எடுத்து பார்க்குறோம். அதுலேயும் எல்லாமே நார்மலாக இருக்குது. தலைவலிகள் சொன்னார் இல்லையா காய்ச்சலோடு சேர்ந்து, அதனால் எம்ஆர்ஐ எடுத்து பார்க்குறாங்க. ஏன்னா இதுக்கு இவ்வளோ நாளுக்கு மேலே போகும்போது நம்ம பொதுவாக புற்றுநோய்கள்லாம் ஒரு பெரிய பாசிபிலிட்டி இருக்கிறதுனால அதெல்லாம் இருக்கான்னு பார்க்க செக் பண்ணும்போது எம்ஆர்ஐயில் நார்மலில் தான் வருது. அல்ட்ராசவுண்ட் அப்டாமன் எடுத்து பார்க்குறாங்க. இந்த அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் எடுத்து பார்க்கும்போது அதில் வயிற்று பகுதியில் ஏதாவது நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாத வகையில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது பித்தப்பையில் கட்டி, இல்லை கணைய வீக்கம் ஏதாவது அந்த மாதிரி எதுவும் கிடையாது. பட் இருந்தாலுமே மறுபடியும் ஒரு தடவை ஹாஸ்பிட்டலில் டாக்ஸிசைக்ளின் 2வது தடவை ஒரு கோர்ஸ் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறாங்க. இவர் ஏற்கனவே சர்க்கரை, ரத்த கொதிப்பு இருக்கிறதுனால அதுக்குரிய மாத்திரையும் தொடர்ந்து கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கணும். கூட ஆன்டிபயோட்டிக் கூடவே இந்த மாத்திரைகளை சேர்த்து போட சொல்லி இந்த ட்ரீட்மெண்ட்டும் போகுது. மறுபடியும் ஒரு தடவை ஆன்டிபயோட்டிக் கோர்ஸ். என்ன பண்ணியுமே ஃபீவர் குறையல. இந்த காலத்தில் பேஷண்ட்டோட எடை அப்படிங்கிறது 6 கிலோவுக்கு மேலே நல்லா வெயிட் குறைஞ்சிடுது. பிபி நார்மலாக தான் இருக்குது. அந்த ஈஸ்னோஃபிலியான்னு சொல்லக்கூடிய ஒரு அலர்ஜி அப்போ இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ஈஸ்னோஃபில்ஸ் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது காய்ச்சலோட சேர்ந்து. ஒருவேளை பிளட் கேன்சராக இருக்குமோ அப்படிங்கிற டவுட்டில் எலும்பு மஜ்ஜையிலிருந்து திசுக்களை எடுத்து டெஸ்ட் பண்ணக்கூடிய போன் மேரோ பயாப்சி டெஸ்ட் எடுத்து பார்க்குறாங்க. போன் மேரோ டெஸ்ட்டும் நார்மல்.
அதான் இப்போ 2 மாதம் முடிஞ்சு போச்சு. 2 மாதமாக தொடர்ந்து காய்ச்சல் இருந்துக்கிட்டே இருக்கு. கடைசியாக வந்து உடம்பில் நம்ம மிஸ் பண்ணக்கூடிய உடம்பில் ஏதாவது ஒரு மூலையில் கூட ஏதாவது ஒரு மெலிக்னன்சி கேன்சர் அப்படின்னு இருந்துச்சுன்னா அது வந்து இந்த டெஸ்ட் மூலமாக தெரியும். அதான் பெட் ஸ்கேன் சொல்லக்கூடிய பாசிட்ரான் எமிஷன் டோமோகிராஃபி. இது பொதுவாக எதுக்கு எடுப்பாங்கன்னா, இப்போ கேன்சர் வந்திருக்கு அப்படின்னா கேன்சர் எந்த அளவுக்கு பரவி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க எடுப்பாங்க. அப்புறம் கேன்சருக்கு மருந்து கொடுத்தா அது குணமாயிடுச்சா அப்படிங்கிறத பார்க்க டெஸ்ட் எடுத்து பார்ப்பாங்க. இந்த பெட் ஸ்கேன் வந்து உடம்பில் எந்த பகுதியில் ப்ராப்ளம் இருந்தாலும் அதை காட்டும். இன்ஃபேக்ட் கொஞ்சம் வீக்கம் அலர்ச்சி இருந்தாலும் அதை காட்டும். இந்த பெட் ஸ்கேன் எடுத்து பார்க்குறாங்க. கூடவே வந்து ஆட்டோ இம்யூன் வியாதிகள் ஏதாவது இருக்கா, ரொமாட்டிசம் ஏதாவது இருக்காங்கிறத பார்க்க ஏஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறாங்க. இப்போ போன் மேரோ பயாப்சி, எலும்பு மஜையிலிருந்து எடுக்கப்பட்ட திசுக்களோட பயாப்சி, இதை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது நார்மலாக தான் இருக்கு. ஒன்று அந்த மைலாய்டு சீரிஸ் ஈஸ்னோஃபில்ஸ் அதிகரிக்கக்கூடிய சில செல்கள் மட்டும் அதிகமாக இருக்கு. ஏஎன்ஏ டெஸ்ட் ஆட்டோ இம்யூன் வியாதிக்கு நெகட்டிவ். கடைசியா பெட் ஸ்கேன். இந்த பெட் ஸ்கேன்லையுமே வந்து ரொம்ப கேன்சர் மாதிரி எங்கேயும் உடம்புல பார்க்க முடியல. ஆனால் இப்போதான் ஒரு அன்யூஷுவலான ஒரு விஷயத்த பார்க்குறாங்க. அதாவது தைராய்டு இருக்கிற பகுதியில் வந்து ஒரு விதமான அப்டேக், அந்த பெட் ஸ்கேன்னாவே அந்த டை ஒன்று இருக்கும், அந்த இடம் வந்து ரொம்ப திக்காக தெரியுது, வெள்ளையாக தெரியுது அப்படின்னா அந்த இடத்துல ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். அந்த மாதிரி தைராய்டு பகுதியில் மட்டும் ஏதோ ப்ராப்ளம் இருக்க மாதிரி தெரியுது. அதுக்கப்புறம் அது வந்து ரொம்ப கிளியர் கட்டாகவும் தெரியுது அந்த தைராய்டில் ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறது. கடைசீட்டில் நம்ம டயக்னோஸ் பண்ணது என்ன அப்படின்னா, அது வந்து சப் அக்யூட் தைராய்டைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தைராய்டில் கேன்சர் கூட கிடையாது, தைராய்டு சுரப்பி வீங்கிருக்கு. அந்த தைராய்டு சுரப்பி வீக்கம்னால வந்து உடம்பில் மிக அதிகமான தைராய்டு ஹார்மோன்கள் உற்பத்தி நடந்துகிட்டு இருந்திருக்கு. ஹைப்பர் தைராய்டிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கண்டிஷன். அதாவது தைராய்டு ஹார்மோன்கள் அதிகமாக இருந்ததுனால அந்த தைராய்டு ஹார்மோன் அதிகமாக இருக்கும்போது கூட இதே மாதிரி ஃபீவர் வரும். இது வந்து பொதுவாக அவ்வளோ சீக்கிரம் மிஸ் பண்ணக்கூடாது, ஆரம்பத்திலே கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஆனால் இது நம்ம மிஸ் பண்ணதுனால ஏகப்பட்ட டெஸ்ட் எடுக்க வேண்டியதாக போயிடுச்சு. இப்போ பேஷண்ட்டுக்கு வந்து என்ன ட்ரீட்மெண்ட்னா, இப்போ வந்து தைராய்டு ஹார்மோன் அளவுகளை குறைக்கக்கூடிய நியோமெர்கசோல் அப்படிங்கிற மருந்து 20 மில்லிகிராம் பெர் டே எவ்ரி டே கொடுக்குறாங்க. ஒரே வாரத்தில் ஃபீவர் குறையுது. கூட கொஞ்சமாக வந்து ஏன்னா வீக்கம் இல்லையா, லைட்டாக வந்து கொஞ்ச நாளைக்கு ஸ்டீராய்டு கொடுத்தோம்னாலும் நல்லது. அதனால ஸ்மால் டோஸ் கொஞ்சமாக ஸ்டீராய்டு கொடுத்து அப்படியே ஒரே வாரத்தில் ஃபீவர் குறையுது. இஎஸ்ஆர் கொஞ்சம் அதிகமாக இருந்தது, அதுக்கப்புறம் நார்மல் ஆகுது. இப்போ நியோமெர்கசோல் வந்து அதுக்கப்புறம் வந்து நல்லாவே தைராய்டு இதில் அளவுகள் குறைஞ்சி கண்ட்ரோல் பண்ணதுனால அதோட டோஸை வந்து 20 மில்லிகிராம்லேருந்து 15 மில்லிகிராம் அப்படின்னு குறைச்சிக்கிட்டே வராங்க. கிராஜுவலாக குறைச்சிக்கிட்டே வந்து 3 மாதத்தில் டோட்டலாக வந்து நியோமெர்கசோல் ஸ்டாப் பண்ணியாச்சு. ஏன்னா வந்து எந்த காய்ச்சலும் இல்லை, ரொம்ப நார்மல் நிலைமைக்கு பேஷண்ட் வந்துட்டார். பாருங்க, ஒரு தைராய்டு டெஸ்ட், சாதாரண தைராய்டு டெஸ்ட், ஆனால் இதை நம்ம மிஸ் பண்ணதுனால எவ்வளோ டெஸ்ட் பண்ண வேண்டியதாக ஒரு பேஷண்ட் ஒரு பெரிய ரவுண்டே அடிச்சுட்டு வந்துட்டாரு அப்படிங்கிறது தான் ஒரு சோகமான விஷயம், அவருக்கு நேர்ந்த விஷயம். ஏன்னா ஒரு சின்ன விஷயத்தை நம்ம மிஸ் பண்ணிடுறோம். இதில் வந்து ஹியூமன் எரர் நடக்க வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. ஏன்னா ஒரு காய்ச்சல், நீண்ட கால காய்ச்சலுக்கு வந்து இதை வந்து பைரக்ஸி ஆஃப் அன்னோன் ஆரிஜின் சொல்லுவோம். அதாவது காரணம் கண்டுபிடிக்க முடியாத காய்ச்சலில் வந்து நம்ம பொதுவாக வந்து கேன்சர் சஸ்பெக்ட் பண்ணுவோம், நீண்ட கால இன்ஃபெக்ஷன் ஏற்படுத்தக்கூடிய டியூபர்குலோசிஸ் போன்ற காச நோய்கள் சஸ்பெக்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ரொம்ப பெருசாக திங்க் பண்ணுவோம். ஆனால் சிம்பிளாக இருக்கக்கூடிய விஷயங்களை சில சமயம் மிஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அப்படிங்கிறதுனால தான் இந்த கேஸ் ஸ்டடியை நான் இங்கே சொல்லியிருக்கிறேன். அதனால ஒரு காய்ச்சல் விடாம நிற்காம இருக்கு அப்படின்னா எல்லா டெஸ்ட்டும் எடுக்கும்போது கூடவே வந்து ஒரு தைராய்டு ப்ரொஃபைல் பார்க்கறதுனால தப்பு கிடையாது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ மூலமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஹைப்பர் தைராய்டிசம்ல மிக அதிக காய்ச்சல் வரும் அப்படிங்கிறத வந்து நம்ம படிச்சிருக்கமே தவிர இப்படி தனியாக வெறும் காய்ச்சலாக வந்து ஹைப்பர் தைராய்டிசம், அதிக தைராய்டு அளவுகள் ப்ரெசென்ட் ஆகிறது அப்படிங்கிறது அரிதிலும் அரிதான ஒரு விஷயம். அதனால தான் இதை வந்து ஜஸ்ட் ஒரு ரொட்டீன் செக்கப்பாக வந்து ஒரு தைராய்டு டெஸ்ட்டையும் பண்ணிக்கிட்டோம்னா சம்டைம்ஸ் இவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனையை, வீண் அலைச்சல், மன உளைச்சல், இதை தவிர்க்க முடியும். அதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு. இது வந்து ஒரு விழிப்புணர்வு பதிவுங்க. கண்டிப்பாக வந்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணணும், உங்களோட மெடிக்கல் சர்க்கிள்லையும் ஷேர் பண்ணணும். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க. நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. இந்த மாதிரி மருத்துவ தகவல்களை தொடர்ந்து தெரிஞ்சுக்க. மறுபடியும் நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.